சீரிஸ்ல நம்ம பென்னுக்கு 70க்கும் அதிகமான ஏலியன்ஸ் இருந்தாலும் அதுல சில ஏலியன்ஸோட பவர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா யூஸ்லெஸ். அதாவது அந்த பவரை யூஸ் பண்ணி எனிமிக்கு பெருசா டேமேஜ் கொடுக்க முடியாது. பென்னும் பாத்தீங்கன்னா அந்த பவர்ஸ் யூஸ் பண்ணி பெருசா சர்வே பண்ணிக்க முடியாது. சும்மா சீரிஸ்ல இருக்கு அப்படிங்கிறதா பாத்துட்டீங்கன்னா ஆம்னிடெக்ஸ்ல அந்த ஒரு ஏலியன்ஸ் வந்து நம்ம பென் யூஸ் பண்ற மாதிரி அப்பப்பா காமிச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி நம்ம பென்டன் சீரிஸ்ல இருக்கலையே ரொம்ப ஒஸ்டான பென் யூஸ் பண்றதுக்கே வெறுக்கக்கூடிய 7 ஏலியன்ஸ் யாரு அப்படிங்கறத ஒரு டாப் 7 லிஸ்டா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நம்ம 7th பிளேஸ்ல பார்க்க போற ஏலியன் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம புல் ஃபிராக் அப்படின்ற ஏலியன். சோ இந்த ஒரு ஏலியனை பாத்துட்டீங்கன்னா பென்டனோட ஆம்னிவர்ஸ்ல வந்து இந்த ஃபிராக் ஆஃப் ஃபாரன் சொல்லிட்டு சில எபிசோட்ஸ் இருக்கு பாத்தீங்களா. சோ அந்த எபிசோட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் டைமா காமிச்சிருப்பாங்க. சோ இந்த ஏலியன் பாத்தீங்கன்னா இன்கர்ஷன்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா. சோ அவங்க இனத்தை சேர்ந்த ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. சோ இந்த ஏலியனோட அப்பியரன்ஸ் அப்படிங்கறத பாத்துட்டீங்கன்னா இன்கர்ஷன்ஸ் பேஸ் பண்ணிருக்கோம். பார்க்க ஒரு மாதிரி கூலா பெஸ்டா இருக்க மாதிரி தெரியும். ஈவன் நம்ம பென் பாத்துட்டீங்கன்னா இந்த ஒரு ஏலியனை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பென்டனோட டீமையே சேவ் பண்றாரு. அப்படிலாம் பாத்தீங்கன்னா இன்கர்ஷனோட டீமுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பையா நுழையிறாரு துரந்தர் மாதிரி அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த ஏலியனுக்கு சொல்லிக்கிற மாதிரி பெருசா எந்த ஒரு பவரும் கிடையாது. அப்படி என்ன பவர்ஸ் வந்து ஆன் ஸ்கிரீன்ல யூஸ் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப தூரத்துக்கு வந்து ஜம்ப் பண்ணுவார். இது வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பவர் தான். இவரோட நாக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியா லாங்கா போய் ஒரு விஷயத்தை வந்து கிராப் பண்றதுக்கு ஒரு லைனை கிரியேட் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லைன்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து ஸ்பேஸ்ல இருக்க அந்த வேக்கம்ல வந்து ஒரு லிமிட்டட் டைமுக்கு வந்து சர்வே பண்ணிக்க முடியும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா நம்ம ஃபோராம்ஸ் ஒரு அடிச்சா கூட பாத்தீங்கன்னா ஒரு பெருசா டேமேஜ் ஆகாம சர்வே பண்ணிப்பாரு. அண்ட் வெயிட்ட பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு லிஃப்ட் பண்ணுவார், ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேரக்டர் ஏன் வந்து ஒஸ்டான யூஸ்லெஸ்ஸான ஏலியன்ஸோட லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு காம்பேட் பேட்டில் வருதுன்னு வச்சுங்க ஹேண்ட் ஒன் காம்பேட்ல. இந்த கேரக்டரோட ஸ்ட்ரென்த்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்குள்ள தான் இருக்கும். ஸோ பென்டனோட மற்ற ஏலியன்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இவருடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்க பாத்துட்டீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். ராத்தோடயோ இல்ல ஃபோராம்ஸோடயோ டைமண்ட் ஹெட் கூடயோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவரோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற காரணத்தால பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான வில்லன்ஸ் கூட மட்டும் தான் அவரால் சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில எபிசோட்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. ஹேண்ட் ஒன் காம்பேட்ல ஒரு பெஸ்டான கேரக்டர் தான். அதனால இருக்கும்போது நான் 7th பிளேஸே கொடுத்துருக்கேன். ஏன்னு வச்சுங்க யூஸ்லெஸ்ஸான பவர்ஸோட லிஸ்ட் எடுக்கும்போது பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து 7வது இடத்துல ஓரளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அப்புறம் 6வது இடம் 5வது இடம் போக போக டம்மி ஆகிட்டே போவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஏலியன்ஸ்ல இவர் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் உருப்படியான ஏலியன். நம்ம மோல் ஸ்டாச் மாதிரியான ஒரு கேரக்டரோட கம்பேர் பண்ணும்போது இவரோட பவர் வீக் தான். ஏன்னா மோல் ஸ்டாச்சால எப்படி ஒரு ஷேப்பை உருவாக்க முடியும், அதை வச்சு எனிமே அட்டாக் பண்ண முடியுமா. அந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது புல் ஃபிராக் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அதனால நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஒரு புல் ஃபிராகுக்கு இப்போதைக்கு 7th பிளேஸ் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி மொத்தமா பென்டன் சீரிஸ்ல இந்த ஒரு ஏழை பாத்தீங்கன்னா பென் வந்து ஒரு 6 இடங்களை மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்காரு. அதுலயும் 1 கேமியோ, இன்னொன்னு பாத்தீங்கன்னா தெரியாதனமா மாறி இருப்பாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துட்டீங்கன்னா இந்த ஏழை யூஸ் பண்ணாதான் அந்த டீமுக்குள்ள போற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிருப்பாரு. அதனால நம்ம லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியன் 7th பிளேஸ் கொடுத்திருக்காரு. ஸோ அடுத்த லிஸ்ட்ல நம்ம 6th பிளேஸ்ல பார்க்க போற ஏலியன் நம்ம ஸ்னார்வோ. ஸோ ஸ்னார்வோ ஏலியன் பாத்துட்டீங்கன்னா நம்ம பென்டனுடைய கிளாசிக் சீரிஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஏலியன். அந்த பென் மம்மின்னு சொல்லுவாங்களா, அது பேர் தான் ஸ்னார்வோ. ஸோ இந்த ஒரு ஏலியன் பாத்துட்டீங்கன்னா நம்ம பென்டன் யூஸ் பண்றதுலேயே வந்து ஓரளவுக்கு உருப்படியான ஏலியன். நம்மளுடைய அந்த ஃபுல் பிராகோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவருடைய பவர் வந்து கொஞ்சம் வீக் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்கு பவர் கிடையாது. ஜஸ்ட் பாத்துட்டீங்கன்னா இந்த கேரக்டரோட பாடி வந்து ரொம்ப எலாஸ்டிக்கா இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா லாங்கா இருக்கிற ஒரு பொருளை வந்து கேப் பண்றதுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஸ்பைடர்மேன் எப்படி வெப் விட்டு போவாரு அந்த மாதிரி போறதுக்கு மட்டும்தான் இவருடைய பவர்ங்கிறது. மோஸ்ட்லி நம்ம பென்டன் சீரிஸ்ல நம்ம பென்னுக்கு ஹெல்ப் பண்ணிக்க தவிர மற்றபடி பாத்துட்டீங்கன்னா இந்த ஒரு பவர் வச்சு எனிமையை அட்டாக் பண்றது, எனிமையை டிஃபீட் பண்றது, இந்த மாதிரி பாத்துட்டீங்கன்னா ஹேண்ட் ஒன் காம்பேட்லயோ பவர்லயோ இவர் வந்து யாருமே பெருசா வந்து டெஸ்ட்ராய் பண்ணவோ இல்லைன்னா டிஃபீட் பண்ணவோ ஹெல்ப் பண்ணது கிடையாது. நிறைய தண்ணி பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து இம்மோர்டாலிட்டி பவர் இருக்கு. எவ்வளவுதான் அழிச்சாலும் திரும்பி பாத்துட்டீங்கன்னா இவர் வந்து ரீஜெனரேட் ஆயிடுவாரு. பட் இருந்தாலும் அந்த பவரை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம பென்னால ஒரு காம்பேட் பேட்டில் வந்து வின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அந்த ஒரு காரணத்தால பாத்துட்டீங்கன்னா பென் வந்து தெரிஞ்சு இந்த ஏரியை வந்து பல இடங்கள்ல யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. தெரியாம எப்பயாச்சும் அன்இன்டென்ஷனலா பாத்துட்டீங்கன்னா இந்த ஏரியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாதான் உண்டு. அப்படி இல்லைன்னு வச்சுங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த பிடிக்கணும், லாங்கில் இருக்கிற ஒரு விஷயத்த பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இந்த ஒரு ஏரியா பாத்துட்டீங்கன்னா நம்ம பென் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது பாத்துட்டீங்கன்னா புல் ஃபிராகை விட இந்த ஒரு ஏலியனுடைய அந்த யூசேஜ் அப்படிங்கிறது பென்னுக்கு ரொம்பவே கம்மியான இடங்கள்ல மட்டும்தான் தேவைப்பட்டிருக்கு. அந்த ஸ்டோரியிலும் பாத்துட்டீங்கன்னா ஒன்றும் அவ்வளோ பெருசான ஏலியனாவும் காமிக்கல. அதனால நம்ம லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஏலியனுக்கு வந்து 6th பிளேஸ் கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம பென் வால்ஃப், பிராங்கன் ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரி ஏலியன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவர் வந்து ரொம்ப வீக்கான ஏலியன். ஸோ அதனால நம்ம லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்னார்வோக்கு வேற வழி இல்லாம வந்து 6th பிளேஸ் கொடுத்துருக்கோம். ஆனா இவருடைய அந்த கிளாசிக் சீரிஸ்ல வர டிசைன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவர் வச்சு நல்ல ஸ்டோரிஸ் எழுதிருக்கலாம். ஆனா பென்டன் சீரிஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. எனிவேஸ் இந்த ஒரு ஏலியன் நம்ம லிஸ்ட்ல வந்து 6th பிளேஸ் பிடிச்சிருக்காரு அப்படின்னு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க.
அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம 5th பிளேஸ்ல பார்க்க போற ஏலியன் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம ஸ்பிட்டர். சோ ஸ்பிட்டர் அப்படிங்கிற பேர்லயுமே பாத்துட்டீங்கன்னா நம்ம பென்டன் கிட்ட ஒரு ஏலியன் இருக்கு. ஆனா இந்த ஏலியன் பாத்துட்டீங்கன்னா நம்ம பென் வந்து அதிகமான இடங்களை யூஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை வந்து அதிகமா யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பிட்டர் நம்ம எங்க பார்த்தோம்னு வச்சுங்க, பென்டனோட கிளாசிக் சீரிஸ்ல பென் 10,000 அப்படிங்கிற பேர்ல ஒரு எபிசோட் இருக்கு. அந்த எபிசோட்ல தான் இந்த ஸ்பிட்டர் வந்து நம்ம முதல்ல பார்த்திருப்போம். எதுக்குன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம பென் வந்து இந்த ஏனை வச்சு க்ளோஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு எனிமி வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்கு தள்ளி விடுவாரு. அதாவது இந்த ஸ்பிட்டர் கிட்ட இருக்கிற பவர் வந்து ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு லிக்விடை வந்து இவரால் துப்ப முடியும். அதை பாத்தீங்கன்னா செம ஸ்ட்ராங்கான ஒரு வாட்டர் கேனன் மாதிரியான ஒரு பிளாஸ்டா உருவாக்கி எனிமியை வந்து க்ளோஸ் ரேஞ்சு லாங் ரேஞ்சுக்கு தள்ளி விடுவாரு. ஸோ அது மட்டும் தான் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கரண்ட் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான லிக்விடாக இருக்குமா. ஆனால் பார்த்தீங்கன்னா முதல்ல அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பிட்டரை யூஸ் பண்ணி ஒரு லிமிட்டட் ரேஞ்சுக்கு தள்ளி விட்டுட்டு அடுத்த அட்டாக் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணக்கூடிய ஏலியன்ஸை வச்சு நம்ம பென் அட்டாக் பண்ணுவார். இதை பார்த்தீங்கன்னா 2-3 இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பென் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு அட்டாக் வச்சு தான் நம்ம டாக்டர் ஆனிமோ வந்து டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய வில்கேக்ஸ் இருக்கார்ல, அவருமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏலியனை யூஸ் பண்ணி சில இடங்களில் நம்ம பென் வந்து அட்டாக் பண்ணார் ஃபியூச்சர் வில்கேக்ஸை. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏலியனை வந்து நம்ம கிளாசிக் சீரிஸ் வரக்கூடிய பென்னோ இல்லை மற்ற பென்னோ யூஸ் பண்ணிக்கல. அப்புறம் நம்ம கென் இருக்கான் பார்த்தீங்களா, பென்னோட பையன் ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஏலியனை வந்து கென் 10 அப்படின்ற எபிசோட்ல யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பவர் வச்சு, அதாவது இந்த ஏலியனோட பவரை வச்சு பார்த்துட்டிங்கன்னா லாங் டிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எனிமியை வந்து இவரால் தூக்கி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை வச்சு நம்மளுடைய கெவின் 11,000க்கு வந்து ஷாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு மட்டும், இந்த மாதிரி ஃபைட்டுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏலியனோட பவர் அப்படிங்கிறது நம்ம பென்டனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ பார்த்துட்டிங்கன்னா இது வந்து யூஸ்லெஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இதை வச்சு மட்டுமே பென்னால் வந்து அட்டாக் பண்ணி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. க்ளோஸ் ரேஞ்சுக்கு வரும்போது இதை ஸ்பிட் பண்ணி கொஞ்சம் தூரத்துக்கு தள்ளி போக வைக்க முடியும். அது மட்டும்தான் இந்த ஏலியனோட பவர். மற்றது பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு காம்பினேஷன் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்கிற ஏலியன் வேணும். பென் கிட்ட எலக்ட்ரிசிட்டி பவரோட எக்கச்சக்கமான ஏலியன் இருக்குது. அந்த பஷாக்காக இருக்கட்டும், இல்லைன்னு வச்சு நம்ம ஃப்ராங்கன் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்ம ஆம்பிஃபியன், இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பவரோட நிறைய ஏலியன்ஸ் இருக்கிறதுனால பென்னுக்கு வந்து இந்த ஏலியன் பல இடங்களில் யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பென் வந்து இந்த ஏலியனை சில இடங்களில் மட்டுமே யூஸ் பண்ண காரணத்தினால நம்ம லிஸ்ட்டில் இந்த ஒரு ஸ்பிட் இருக்குது 5th பிளேஸ் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கேன். ஸோ அடுத்த லிஸ்ட்ல நம்ம 4th பிளேஸ்ல பார்க்குற ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிட்டோ. ஸோ டிட்டோ பார்த்தீங்கன்னா பென்டனோட கிளாசிக் சீரிஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஏலியன். ஸோ இந்த ஒரு ஏலியனோட பவர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த டிட்டோ வந்து ஒரு 4 இல்லை ஒரு 2 இல்லை 3 அடியில் இருக்கக்கூடிய ஒரு ஏலியனா காமிச்சிருப்பாங்க. ஏன்னா கிராண்ட்பா மேக்ஸோட அந்த இடுப்பு உயரத்துக்கு தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த டிட்டோ இருப்பாரு. ஸோ இந்த ஒரு ஏலியனுக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த சைஸ் அப்படிங்கிறது வந்து பெருசாக வந்து ஹேண்ட் ஒன் காம்பேக்ட்ல ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. அதை பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது சூப்பர் ஸ்ட்ரென்த்தாக ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக அவரோட சைஸுக்கு என்ன பவர் ஸ்ட்ரென்த் இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இவரால் தந்த மாதிரி நிறைய க்ளோன்ஸை வந்து உருவாக்க முடியும், அதாவது டூப்ளிகேட்ஸை உருவாக்க முடியும். ஸோ அப்படி டூப்ளிகேட்ஸ் உருவாக்கி எனிமி அவரால் டிஃபீட் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா ஒரு ஹியூமனை டிஃபீட் பண்ணுறதுக்கே பென்னுக்கு வந்து அதுவும் வயசான ஒரு தாத்தா ஸ்டிக் வச்சு நடப்பாரு. அவரை அடிக்கிறதுக்கே பென்னுக்கு பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 டிட்டோட ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் வந்து இந்த டிட்டோவை மாறிட்டாருன்னு வச்சுங்க, மறுபடியும் எல்லா டிட்டோவும் ஒன்னாக மட்டும்தான் அவர் பென்னோட ஃபார்முக்கு வர முடியும். இல்லைன்னு வச்சுங்க அவங்க எல்லாரும் ஒன்னாகிற வரைக்கும் பென் வந்து டிட்டோட ஃபார்ம்லேயே மாட்டிக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ நேரத்துக்கு நம்ம பென் வந்து இந்த டிட்டோ யூஸ் பண்ணுறாரோ, அதாவது கிளாசிக்கில் சொல்கிறேன், அவ்வளோ நேரத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா தனித்தனியாக இருக்கும்போது மறுபடியும் பென்னால் பார்த்தீங்கன்னா சடனாக ஏலியனாக மாற முடியாது, ரீசார்ஜ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. நார்மல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதையும் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாத்துக்கும் மேலே பென் வந்து எவ்வளோ க்ளோன்ஸை உருவாக்கினாலும் எல்லா ஏலியன்ஸும் ஹை மைண்டடாக இருப்பாங்க. ஸோ ஹை மைண்டடாக இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏலியனை அட்டாக் பண்ணிட்டாலே போதும் எல்லா ஏலியனையும் அந்த ஒரு பெயினை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக பென்னை டிஃபீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும். அதை தாண்டி இந்த டிட்டோ பார்த்தீங்கன்னா வேகமாக குழி நோண்டுவார். குழி நோண்டா அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம், மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மொத்தத்தில் பார்த்துட்டிங்கன்னா பென்னுக்கு எந்த வகையிலுமே யூஸ் ஆகாத ஒரு யூஸ்லெஸ் பவர் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஏலியன் ஸ்பிட்டரை விட நம்ம டிட்டோ தான் சொல்லலாம். அதனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிட்டோவுக்கு வந்து 4வது இடத்த கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆர்மியாக இருந்தாலும் ஒருத்தர் அடிச்சா அது எல்லாருக்கும் ஃபீல் ஆகும்போது டெஃபினட்டாக அவங்கள டிஃபீட் பண்ணிடலாம். அதனால இருக்கு 4th பிளேஸ்மே கிடைச்சிருக்கு. அடுத்து இந்த லிஸ்ட்ல நம்ம வந்து 3rd பிளேஸ்ல பார்க்க ஏலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாக்கர் ரூட். ஸோ வாக்கர் ரூட் அப்படிங்கிற பேர்ல பார்த்தீங்கன்னா பென்டனோட ஆம்னிவர்ஸ்ல வந்து ஒரு சூப்பர்பான அதி அற்புதமான ஒரு ஏலியனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது ஒரு மீனுக்கு கைக்கால் முளைச்சா எப்படி இருக்கும், ஸோ ஒரு காரப்பொடி மீன் சொல்லுவாங்க, சிம்பிளா குட்டியா இருக்கும், அந்த மீனுக்கு வந்து கைக்கால் முளைச்சா எப்படி இருக்கும். ஸோ அப்படிதான் பார்த்துட்டீங்கன்னா இந்த ஒரு வாக்கர் ரூட்டை பென்டனோட ஆம்னிவர்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரால் அண்டர் வாட்டர்ல சர்வே பண்ணிக்க முடியும். அதையும் தாண்டி இவருடைய பாடி
பென்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கும். அதாவது யாராலுமே ஒரு பிடிக்கவும் முடியாது, வழவழன்னு இருப்பாரு. கையில பிடிச்சாலும் அப்படியே வந்து டக்கு டக்குன்னு அதில் வழுக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு மீனா இருப்பாரு. ஸோ இதுதான் பார்த்துட்டீங்கன்னா இந்த ஒரு வாக்கரூட்டோட பவர். இதை வந்து ஒரு பவரா கொடுத்து இப்படி ஒரு ஏலியனை கிரியேட் பண்ணணும்னு யோசிச்சான் பார்த்தீங்களா, அவனை தூக்கி போட்டு மிச்சா போதுங்க. பென்டனோட ஆம்னிவர்ஸ் வந்து பயங்கரமா ஹிட் ஆயிருக்கும். ஃபீட்பேக் மாதிரியோ இல்லை பிளாக்ஸ் மாதிரியோ இல்லை கிராவடாக்கு, அட்டாமிக்ஸ், வாம்பயர் இந்த மாதிரி ஏலியன்ஸ் உருவாக்கி பென்டனோட ஆம்னிவர்ஸை இன்னும் ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்திருக்கலாம். இந்த மாதிரி பட்டு கேவலமான ஏலியன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனாலே பார்த்தீங்கன்னா டாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகாம போச்சு. அதனாலே பார்த்துட்டீங்கன்னா பென்டனோட ஆம்னிவர்ஸ்க்கான அடுத்த சீசனும் ரிலீஸ் ஆகாம போயிடுச்சு, அடுத்த சீரிஸ் வந்து வராம போச்சு. ஸோ அந்த வேலை பார்த்துட்டீங்கன்னா இந்த வாக்கரூட் வந்து பென்டனோட ஆம்னிவர்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுலேயே ரொம்ப ரொம்ப யூஸ்லெஸ்ஸான பவர் இருக்கக்கூடிய ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். அதனால நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியனுக்கு வந்து 3rd பிளேஸ் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கேன். ஸோ அடுத்த லிஸ்ட்ல நம்ம செகண்ட் பிளேஸ்ல பார்க்க ஏலியன் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒஸ்ட் அப்படிங்கிற ஏலியன். ஸோ ஒஸ்ட்ங்கிற ஏலியனை பார்த்துட்டீங்கன்னா பென்டனோட ஆம்னிவர்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஏலியன் பார்த்துட்டீங்கன்னா ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரி ஒஸ்ட், அதாவது பென்னுக்கு சுத்தமா பிடிக்காத ஏலியன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வாக்கரூட்டா இருக்கட்டும், இல்லை பால் வீவலா இருக்கட்டும், மோல் ஸ்டாச்சா இருக்கட்டும், இதோட பார்த்தீங்கன்னா பெருசா பென் கலாய்க்கலாம். அதுக்கு வந்து பேர் கூட வந்து வச்சிருப்பாரு, மோல் ஸ்டாச்சு, ஒஸ்ட், பால் வீவல்னு சொல்லிட்டு கேவலமா ஏலியன் கூட ஓரளவு பவர் வச்சிருவாரு, பேர் வச்சிருப்பாரு. ஆனா இந்த ஏலியனை மட்டும் பென்னுக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஏன்னா இதுக்கு எந்த பவருமே கிடையாது. சிம்பிளா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உருளைக்கிழங்கு சைஸ்ல நல்லா கொழுகொன்னு இருப்பாரு. ஒரு ஜட்டி வர போட்டுட்டு இருப்பாரு, பெல்லி பட்டன் சொல்லுவாங்களே தொப்புல, அதுல வந்து ஆம்னிடிக்ஸ் வர வச்சிருப்பாங்க. ஸோ இவரை எவ்வளவுதான் போட்டு நீங்க அடி பின்னி எடுத்தாலும் இவருக்கு எதுவுமே ஆகாது. அடி வாங்கறதுக்குமே பிறந்த ஒரு பஞ்ச் பேக் தான் பார்த்துட்டீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ பென்டனோட ஆம்னிவர்ஸோட மானத்தை வாங்கினதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏலியன். ஸோ அந்த ஒரு ரீசனாலே பார்த்தீங்கன்னா பென்டன் ஃபேன்ஸ் யாருக்கும் இந்த ஒரு ஒஸ்ட் சுத்தமாக பிடிக்காது. அதனால பென்னு இதுக்கு ஒஸ்ட்னு பேர் வச்சு இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ன இந்த ஏலியனுக்கு எவ்வளவுதான் அடிச்சாலும் வலிக்காது, இவரோட ஸ்கின்னை பெனட்ரேட் பண்ணி இவரை கில் பண்ண முடியாது. ஆனால் சில ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸை வச்சு இவரோட ஸ்கின்னையுமே பெனட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பவர் அப்படிங்கிறது டெஃபினட்டாக பென்டன் சீரிஸ்ல ரொம்பவே யூஸ்லெஸ்ஸான பவர். அடி வாங்குறதுக்குமே உருவாக்கப்பட்டதா ஏலியன் வச்சு என்ன பண்ண முடியும். அதனால நம்ம இந்த ஏலியனுக்கு வந்து செகண்ட் பிளேஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒஸ்ட்டை விட கேவலமான இன்னொரு ஏலியன் பென்டன் சீரிஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காரு. அவர் வந்து நீங்க பென்டனோட இந்த கிளாசிக் கண்டினியூட்டில பார்க்க முடியாது, ரீபூட்ல பார்க்க முடியும். அதாவது பென்டனோட ரீபூட் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி வந்து பென் 10,001 நினைக்கிறேன், ஞாபகம் எனக்கு 10,010 நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு மூவி வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மூவியை பார்த்துட்டீங்கன்னா ஃபியூச்சர் டைம்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஏலியன் ரேஸ் இருக்கும். ஸோ அந்த ஏலியன் ரேஸ் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம பென்டனோட அந்த உலகத்தை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம்ல நம்ம பென் தான் பார்த்தீங்கன்னா பிரசிடண்டா இருப்பாங்க, எல்லா வில்லன்ஸும் ஹீரோவா ஆயிடுவாங்க, பென் 10,000 வந்து ரிட்டையர் ஆயிடுவாரு. இப்படி பல கேவலமான ஸ்டோரிஸ்லாம் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைம்ல பார்த்துட்டீங்கன்னா கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்து நம்ம பென்னும் பென் 10,000 ஒன்னா சேர்ந்து சர்ஜ் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க. ஸோ இந்த ஏலியனோட ஏற்ற சேர்ந்தவங்க தான் பூமி அட்டாக் பண்றாங்க. ஆனா அவங்க டீம்ல ஒருத்தரா மாதிரி அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி எப்படி வந்து உலகத்தை காப்பாத்துறாங்க அப்படிங்கிறது தான் கதையா இருக்கும். ஸோ இந்த சர்ஜ் ஏலியன் பார்க்கறதுக்கு வந்து ஒரு எக்ஸ் குறி மாதிரி இருக்கும். எக்ஸ் இல்ல பிளஸ் நீங்க வேணா வச்சுக்கலாம். ஸோ அப்படி ஒரு ஷேப்ல இருக்கும். இதோட பவரை பார்த்துட்டீங்கன்னா மொத்தமா ஒரு கூட்டத்து கூட சேர்ந்து அட்டாக் பண்றது மட்டும்தான். தனியாக இருக்கும்போது பார்த்துட்டீங்கன்னா இந்த ஏலியன் யூஸ்லெஸ். ஸோ இந்த ஒரு ஏலியனை பொறுத்த வரைக்கும் இது வந்து கூட்டமா இருக்கிற மாதிரி மட்டும்தான் வந்து பவர்ஃபுல்லா இருக்குமே தவிர சோலோவா இருக்கிற வரைக்கும் டெஃபினட்டா வந்து பவர்ஃபுல் கிடையாதுன்ற ரீசனாலையும் பென்னால வந்து இதே மாதிரி வந்து நிறைய ஏலியன்ஸை உருவாக்க முடியாது அப்படிங்கிற ரீசனாலையுமே தான் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்ல இந்த ஏலியனுக்கு யோசிக்காம இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ பென் வந்து இந்த ஏலியனா மாறினார்னு வச்சுங்க, தன் டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணா அந்த டீம் பார்த்தீங்கன்னா எந்த கிரகத்தில் இருக்காங்களோ அது வரைக்கும் பென் வெயிட் பண்ணி அடி வாங்க முடியாது. ஸோ டெஃபினெட்லி இந்த ஒரு ஏலியன் பென்டன் சீரிஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட படி கேவலமான ஏலியன் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம லிஸ்ட்ல இந்த ஏலியனுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்ல அந்த ஏலியன்ஸை தாண்டி நம்ம வாம்பயர், அப்புறம் வந்து பால் வீவில், மோல் ஸ்டாச்சு, அப்புறம் பெஸ்டி இந்த மாதிரி வந்து அப்பியரன்ஸ்ல கேவலமா இருக்கிற ஏலியன்ஸ் இருக்காங்க, பவர்ஸ் மொக்கையா ஏலியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி டெஃபினட்டாக இன்னொரு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பற்றின கண்டென்ட் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி சொல்லுவான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.